இப்போ நம்ம ரெட் அவல் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா ஒரு ஈவினிங் ஸ்வீட்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். இதுதான் ரெட் அவல். இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா தண்ணியில் ஊற வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் இங்கே 25 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சி விடணும். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வெல்லத்தை நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இதோட பதம் ஒரு கம்பி பதம் வரணும். ஸோ அதுதான் இதோட பதம். அப்போ கரெக்டாக இருக்கும். கேஸ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அடுத்த வேலை பார்க்கலாம். ஒரு பாதி முறி தேங்காய், 3 ஏலக்காய் எடுத்து நம்ம அரைச்சிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் துருவிட்டு வந்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஆனால் கம்பி பதம் வந்துடுச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது கம்பி பதம் வரல, ட்ராப்ஸாக தான் வருது. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டிர் பண்ணணும். கம்பி பதம் என்னென்னா, நீங்கள் கையில் 2 விரலால் எடுக்கும்போது அந்த பாகு கம்பி மாதிரி வரும். நான் அந்த வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம அவல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கம்பிப்பதம் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம இது மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம துருவின தேங்காய் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்வீட்டோட ரிச்னஸ்க்காக நம்ம 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நெய் ஜாஸ்தி ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாஸ்தியும் பண்ணலாம், கம்மியும் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெட் அவல் யூஸ் பண்ணி நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.